Taste the Daily. Taste the Daily. நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் திடீர் கனமழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம். இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் 2 நாட்களாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக 27ஆம் தேதி இரவு முதல் தொடங்கிய மழை நேற்று மதியம் வரை பெய்தது. இரவில் விட்டிருந்த மழையானது இன்று காலை முதல் தற்போது வரை பெய்து வருகிறது. குறிப்பாக கீழ்வலூர், காக்கலணி, அணக்குடி, தேவூர், செரநல்லூர், மணலூர், வெண்மணி, நீலப்பாடி, பட்டமங்கலம், கூத்தூர், இருக்கை, ஆந்தக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சம்பா அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலுக்காக அடுக்கி வைத்துள்ளனர். திடீரென கொட்டி தீர்த்து வரும் கனமழையினால் நெல் மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ள நிலையிலும் திறந்த வெளியில் நெல் மூட்டைகள் அடுக்கி வைத்துள்ளதால் மழைநீரில் நனைவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பள்ளமான பகுதியில் செயல்படுவதால் அங்கு வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மட்டுமின்றி கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் தற்போது மழையில் நனைந்து வருகிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் இருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதே போன்று கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும் நெல் மூட்டைகள் திறந்த வழியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் போதுமான தார்ப்பாய் இல்லதால் நெல் மூட்டைகள் நனைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதே போன்று நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு ஏற்றி செல்வதற்கு லாரிகள் வராத காரணத்தினாலும் நெல் மூட்டைகள் அனைத்தும் நெல் முதல் நிலையங்களில் அதிக அளவில் தேக்கத்தில் உள்ளது. அந்த மூட்டைகளும் இப்போது மழையில் நனைந்து வருகிறது. எனவே நிரந்தர மற்றும் தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையில் உள்ள நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போன்று நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு போதுமான அளவிற்கு தார்ப்பாய்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின். Taste the Daily.